Everyone, 12th standard biology 2 mark, 3 mark, 5 mark தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. லைக் போடுறதே கம்மியாக தான் போடுறீங்க. ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் தூக்கி போட்டீங்க, மேக்ஸுக்கு போடல. அதில் பயாலஜியில் காட்டுங்க உங்கள் லைக்கோட பிரியத்தை, சரிங்களா? நீங்கள் எவ்வளோ பிரிய வச்சுருக்கீங்க பார்க்கலாம், லைக் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ண வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். எதுவும் நினச்சிக்காதீங்க. 12th standard biology 2 mark, 3 mark, 5 mark நிறையா இருக்குல்ல. பாட்னி வந்து ஒரு 6 லெசன், ஜுவாலஜி 8 லெசன், ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிற கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுன்னா 70க்கு 70. புக் மின் 1 மார்க் ஒரு 2-3 கேட்பாங்க. புக் பேக் 1 மார்க் ஒரு 14-13 வந்துடும். 2-3 டூ ஸ்டடிக்க தான் செய்வாங்க. மீதி கொஸ்டின் ஆன்சர் 3 மார்க்கு 2 மார்க்கு கம்பல்சரி எல்லாமே நல்லபடியாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கவனிங்க, என்னெல்லாம் டயக்ராம் வரும், என்னெல்லாம் 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் வரும் எல்லாமே சொல்கிறேன். இங்கே நான் ரவுண்ட் பண்ணியிருந்தேன்னா அது 5 மார்க். ஏதாவது புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் ரவுண்ட் பண்ணியிருந்தால் 5 மார்க். இப்படி நான் எழுதியிருந்தால் புக்கின் கொஸ்டின், அந்த புக்கின் கொஸ்டின் எது 5 மார்க் 3 மார்க்னு சொல்கிறேன். ஓகே, சாப்டர் 1 பாட்னி ஈஸி. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் இல்லையா? 20, 22, 23, 25 என்னென்ன? மெலட்டோஃபீலி, கேந்த்ரோஃபீலி, டிப்ளோஸ்போரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் டெப்பேட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா அது? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எண்டோதீசியம்னா என்ன? ஸோ மவுண்ட் லேயருக்கும் ஏர் லேயருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ளோன்ஸ்னால் என்ன? இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சுருங்க. பாலன் கிட்டு, ரைட் நோட் ஆன் பாலன் கிட்டு 3 மார்க் இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே படிச்சிங்கன்னா ஒரு 3 மார்க் ஒரு 2 மார்க் கன்ஃபார்ம். 34வது வந்து 5 மார்க்கு, 43 5 மார்க்கு. 5 மார்க் இதில் என்ன? ஸ்டெப்ஸ் ஃபார் மைக்ரோஸ்போரன்ஜெனிசிஸ், ஓவியூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைகோட் மோனோகோட்டோட டிஃப்ரென்ஸ் அதை முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க. 44, 45, 47, 48 பேர்த்தனோகார்ஃபி இம்பார்ட்டன் தான். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பேர்த்தனோகார்ஃபி லாஸ்ட் பேஜில் இருக்குல்ல. ஸோ இதெல்லாமே புக் பேக்கில் இருக்குது. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டோமோஃபிலிஸ்ன்னு இருக்குது, புக் பேக் தான். 5 பாயிண்ட் படித்தா போதும். ஸோ இதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அனமோஃபிலிஸ், அதே மாதிரி இருக்கும் பண்புகள். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்த்தனோஃபிலிஸ் ரெண்டுமே பாருங்கள், 5 பாயிண்ட்டு. ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோஸ்போம், எண்டோஸ்போமின் பணிகள் 3 மார்க்கில் கேட்பாங்க. எண்டோஸ்போம்ஸ் டைப்ஸ் வந்து 5 மார்க்கில் புக் பேக். அப்போமெக்ஸஸ் கேட்டால் கேட்கலாம். ஸோ இதில் வந்து அப்போமெக்ஸ்னால் என்ன, டைப்ஸ்னால் என்ன, இது எல்லாத்தையும் படிச்சுன்னா ஃபஸ்ட் லெசன் தரும். டயக்ராம் வந்து ஃப்ளவரு, ஆன்தரு, ஓவியூல், எம்ப்ராய்சாக் டயக்ராமு, மோனோகோட் டைகோட் டயக்ராம், அவ்வளோதான். இந்த டயக்ராம்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது சாப்டர் 2. சாப்டர் 2 வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும், அது ஏன்னே தெரியல. 22 இதெல்லாம் 2 மார்க்கு. 30வது கொஸ்டினும் 31, 32, 33, 36 பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ், குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இது எல்லாமே டாமினன்ட் எபிடெசிஸ், இது எல்லாமே இம்பார்ட்டண்டான 5 மார்க். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோடாமினன்ஸ் டிஃபரன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ். 5 மார்க்கில் கூட கேட்டிருக்காங்க. இன்ட்ராஜெனிக் இன்ட்ராக்ஷன் ஆர் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்னு சொல்லி தனியாக இது 5 மார்க் கேட்பாங்க. இதில் இந்த லெசனில் 5 மார்க் படிக்கிறது கஷ்டம் தான். ஆனாலும் ஒன்று க்ளூ சொல்கிறேன், அந்த சார்ட்டு, அந்த ஃப்ளோ சார்ட்டு, அந்த எப்படி இருக்குது அமைப்பு, அந்த டயக்ராம்ஸ் வரைஞ்சி பார்த்துட்டு ஓனாக எழுதினாலே போதும், மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் இந்த சாப்டரோட விஷயமே. லெத்தல் ஜீன்ஸ் என்னென்னு பார்த்துக்கும் புக்கின். சாப்டர் 3 ரொம்ப ஈஸி, பெருசாக ஒன்றும் இல்லை. மெக்கானிசம், கிராசிங் ஓவரும், அப்புறம் அந்த மேன்மேட் சிரல்ஸ் மட்டும்தான் 5 மார்க்கு. மீதி எல்லாமே 2 மார்க் 3 மார்க். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ப்ளாய்டி, மடியத்தின் முக்கியத்துவம் 5 பாயிண்ட்டு. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவரோட முக்கியத்துவம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 22, 26, 28 இந்த சாப்டர் 4 பயோடெக்னாலஜி அப்ளிகேஷனு, உயிரி தொழில்நுட்பியின் பயன்பாடுகள் 5 பாயிண்ட்டு. அடுத்தது 20 பிளாட்டிங் டெக்னிக்ஸ், ஒற்றையடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட கம்பேரிசன் இதெல்லாமே பார்த்து 22, 22, 28 இதெல்லாமே 5 மார்க்கு. ஸோ மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், அதனால தான் நான் எதுவுமே ஒமிட் பண்ணல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிபி, ஒற்றை செல் புரதம், சிங்கிள் செல் புரோட்டீன், அதோட பயன்பாடுகள். சிங்கிள் செல் புரோட்டீன்னா என்ன, பாக்டீரியா யூஸ் பண்ணது, அப்புறம் அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே எழுத முடியுமா நமக்கு ஒரு 5 மார்க். இங்கே பேராகிராஃப் நம்பர் இருக்குது. சாப்டர் 5ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. பிடிசி, தாவர திசு வளர்ப்பு கான்செப்ட்ஸ், 16வது கேள்வி 5 மார்க். மீதி எல்லாமே 2 மார்க் 3 மார்க்கு. இதில் வந்து எம்ப்ராய்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கேள்வி க்ரையோ ப்ரிசர்வேஷனில் ஈஸி. அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ், செயற்கை விதையின் நன்மைகள் 5 மார்க்கில் கேட்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள் 5 மார்க். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் பிடி காட்டன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். பிடி காட்டன் இந்த லெசன் 4th லெசன், அதை பாருங்கள். ஹெர்பிசைட் டாலரண்ட் அட்வான்டேஜ் பார்த்துக்கோங்க, அதெல்லாம் சாப்டர் 4ல் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சாப்டர் 6ல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெசன் இல்லை, ஆனால் இது எல்லாமே இம்பார்ட்டண்டான 2 மார்க் 3 மார்க். ஹேபிடேட் நெச்சி, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 டெஃபினேஷன் இம்பார்ட்டன்ட், எக்காலஜினா என்ன அந்த மாதிரிலாம். ஸோ அப்புறம் ஆல்பர்டோ எஃபெக்ட்ஸு, இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான 3 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன் இதில், சரிங்களா? தெர்மல் ஸ்டாட்டிஸ்டிஃபிகேஷன் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ சாப்டர் 6 பொறுத்த வரையிலும் ஈஸியாக முடிச்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க, அப்போ தான் என்ன பிளான் நான் கடைசியில் சொல்லுவேன், எப்படி முடிக்கணும் 2 நாளில் அப்படின்னு. 49, 50, 51, 52, 52 இது எல்லாமே 5 மார்க்கு. 49 விட்டாலும் பரவாயில்ல, இந்த 5 கண்டிப்பாக படிச்சிரு, கண்டிப்பாக 1 வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாட்னி முடிஞ்சிச்சு. ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1ல் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான். 14th கொஸ்டின் சிங்கமி மட்டும் 5 மார்க்கு. பேர்த்தஜெனிசிஸ் அண்ட் டைப்ஸ் புக்கின் 5 மார்க்கு, டைப்ஸோடு சேர்த்து எழுதணும்.
ஜுவாலஜியில் லாஸ்ட் பேஜில் இருக்கும். சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சாப்டரில் கண்டிப்பாக ஒரு 2 மார்க் 3 மார்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 29 ஓவம் ஊஜினிசஸ் அண்ட் ஸ்பெமட்டோஜெனிசஸ். ஸோ இதுவுமே 2 5 மார்க். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இதுதான் கொடுத்து வச்சுருக்கேன் 5 மார்க்கு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம் மனித விந்துவின் அமைப்பு. ஸோ இது வந்து அந்த டயக்ராம் போட்டு 5 மார்க்கில் கேட்கலாம். ஸோ இதுலேயும் டயக்ராம் ஓவமே ஸ்பெர்மெல்லாம் வரைய சொல்லுவாங்க, அதை பார்த்துக்கோங்க. சாப்டர் 3ல் எல்லாமே ஈஸியான 2 மார்க் 3 மார்க் தான். 20th கொஸ்டின் மட்டும் 5 மார்க், பேரியர் மெத்தட், பர்த் கண்ட்ரோல். சாப்டர் 4ல் காரியோ டைப்பிங்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, 36வது கேள்வின்னு நினைக்கிறேன். இந்த 36 34 நினைக்கிறேன். இந்த கேள்வியில் வாட் இஸ் காரியோ டைப்பிங் எழுதிட்டு தான் அப்ளிகேஷன் பண்ணணும். ஏன்னா அப்படி தான் கேட்பாங்க 5 மார்க்கில். மீதி எல்லாமே 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 30 34 36 5 மார்க். ஏபிஓ பிளட் குரூப்பு அந்த மாதிரி. அடுத்தது சாப்டர் 5 பெரிய சாப்டர். இதில் மனித ஜெனம் ப்ராஜெக்ட், ஹியூமன் ஜெனம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சாலின் ஃபியூச்சர்ஸ், ரொம்ப கோல்ஸ், சாலின் ஃபியூச்சர்ஸ் ரெண்டுமே படிச்சிருங்க. புக்கின் 5 மார்க். சரியா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த லெசனில். அண்ட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏ நகலச்சுன்னு சொல்லுவாங்க. அதோட ஸ்டெப்ஸு வந்து முடிஞ்ச அளவுக்கு அது பாருங்கள். ஆனால் அப்ளிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அடுத்தது சாலின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜெனட்டிக் கோட் 5 மார்க். பேஜ் நம்பர் இங்கிலீஷ் மீடியம் புக்கில் 72ல் இருக்குது. ஸோ ஜெகப் லாக்கோபரன் மாடல் 5 மார்க்கு, பேஜ் நம்பர் 79ல் இருக்குது. இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஜீன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோங்க 3 மார்க். சாப்டர் 5 பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து புக் பேக் 2 மார்க் 3 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 34th கொஸ்டின் மட்டும் 5 மார்க். இதை விட்டால் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் சாப்டர் 5ல் 2 மார்க் 3 மார்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியதாக இருக்கும். சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் சின்ன சாப்டர் 20 23 5 மார்க். ஹார்டிவைன் பிரின்சிபல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஆப்ஜெக்டிவ் ஆஃப் டார்வினிசம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். மீதியெல்லாம் 2 மார்க் 3 மார்க் தான், பிரச்சனை கிடையாது. யுரே முல்லர் எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்ச அளவு படிச்சிரு. மியூட்டேஷன் தியரி படிச்சிரு. ஏன்னா யுரே முல்லர் புக்கின் 5 மார்க். மியூட்டேஷன் தியரி இந்த பேராகிராஃப் நம்பர் இருக்குது. இதோட சாலின் ஃபீச்சர்ஸ் 3 பாயிண்ட் 3 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. யூனிட் 7 இது ஒரு முக்கியமான லெசன். இதில் முக்கியமான 5 மார்க் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின். கண்டிப்பாக இந்த 20வது கேள்வி வரும். மீதி எல்லாமே ஈஸி. வேக்கின் என்ன, இன்டர்ஃபெரான் என்ன, ஸோ இதெல்லாமே ரொம்ப ஈஸி இல்லை. ஃபிலாரிஸோட சிம்டம்ஸு, காமன் கோல்டு எப்படி இதெல்லாம் ஆகும், ஹெச்ஐவி ஒருத்தருக்கு அட்டாக் ஆச்சுன்னா என்னெல்லாம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். கொஸ்டின் காமனாக தான் இருக்கும். டேபிள் நம்பர் 7.5 7.6 இந்த 2 டிஃபரன்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டுமே சேர்த்து கேட்க, ரெண்டில் ஏதோ ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது. கேன்சர் செல், நார்மல் செல், டேபிள் நம்பர் 7.8 உங்கள் புக்கில் டேபிள் கொடுத்துருப்பாங்க. கிளாசிஃபை ட்ரக்ஸ் பார்த்துக்கோங்க 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது சாப்டர் 7. சாப்டர் 8 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குட்டி சாப்டர். 9th சாப்டர் வேண்டாம், 8th சாப்டர் முடி தான் இருக்குது. அப்போ குட்டி சாப்டரில் இந்த சி வந்து எம்எஃப்சி மைக்ரோபியால் ஃபியூவல் செல் மட்டும் 5 மார்க். மீதியெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க். இப்படி நீங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்பி புக்கின் வந்து கொஞ்சமாக தான் படிக்கிறனால புக் பேக் அடுத்த திருத்தமாக ஒழுக்கமாக படித்தா தான் எல்லா கொஸ்டினுமே அட்டன் முடியும். ஏன்னா புக்கின் கேட்பாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டோம், ஆப்ஷன்லாம் விட்டுக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். 2 நாள் டைம் இருக்குது. பாட்னியை பொறுத்த வரைக்கும் சாட்டர்டே ஃபுல்லாக உட்காந்து முடிச்சிருங்க. இன்றைக்கி சாயங்காலமே ஆரம்பிச்சிருங்க. ஸோ பாட்னி வந்து உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். நீங்கள் சாயங்காலம் நைட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. ஜுவாலஜி சண்டே உட்காந்து முடிச்சிருங்க. பக்காவாக முடிச்சிட்டிங்கன்னா மண்டே கிளம்பிடலாம். ஒரு நாள் பாட்னி, சண்டே வந்து ஜுவாலஜி. இந்த மாதிரி பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக படிக்கலாம். அடுத்தடுத்து வீடியோக்கள் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.